பிரபல கராத்தே மாஸ்டர் ஷிகான் உசைனி தனக்கு இரத்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தனது நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாகவும் கூறியிருப்பது அவரது ரசிகர்கள் மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பலருக்கும் கராத்தே கற்றுத்தந்த இவர் தனது முன்னாள் மாணவர்களான பவனுக்கும் விஜய்க்கும் கோரிக்கைகளை வைத்துள்ளார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மதுரையை பூர்வீகமாக கொண்ட கராத்தே மாஸ்டர் ஷிகான் உசைனி தமிழ் சினிமாவில் பலருக்கும் கராத்தே பயிற்றுவித்துள்ளார். குறிப்பாக கராத்தே மற்றும் வில்வித்தைகளை கற்றுத்தருவதில் பெயர் போனவராக இருக்கும் ஷிகான் உசைனி ஒரு சில படங்களிலும் நடித்துள்ளார். சினிமா செலிபிரிட்டிகள் துவங்கி ஏராளமானோருக்கு கராத்தே பயிற்றுவித்தவர் இப்போது புற்றுநோய் பாதிப்பால் அவதிப்பட்டு வருவதாக தனியார் யூடியூப் சேனல் ஒன்றில் பேசியிருக்கிறார். தனக்கு இரத்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இப்போது அது 4th ஸ்டேஜில் இருப்பதாகவும் கூறியுள்ள ஷிகான் உசைனி, நாள் ஒன்றுக்கு எனக்கு 2 யூனிட் ரத்தம் தேவைப்படுகிறது. எனது மரணம் நெருங்கிவிட்டது. இறுதி நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது என்று உருக்கமாக கூறியுள்ளார். எனினும் தனக்கு மரணம் குறித்து பயமில்லை என்றும் சாகும்போது கூட சிரித்த முகத்தோடே தைரியமாக மரணிப்பேன் என்றும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தன்னிடம் கராத்தே பயிற்சி பெற்ற முன்னாள் மாணவர்களான ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கும் நடிகரும் தாவேகா தலைவரும் விஜய்க்கும் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஷிகான் உசைனி. பத்ரி படத்தில் விஜய்க்கு முறைப்படி கராத்தே கற்றுத்தந்த இவர் தனது பயிற்சி குறித்து முன்னதாகவே நேர்காணலில் பகிர்ந்திருக்கிறார். நான் கராத்தே கற்றுக் கொடுத்த இடத்தை இப்போது விற்க முடிவு செய்திருக்கிறேன். இங்கு வந்துதான் பவன் கல்யாண் பயிற்சி பெற்று சென்றார். அந்த இடத்தை அவரே வாங்கிக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கூறியவர் விஜய்க்கும் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர் வீராங்கனையை விஜய் உருவாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஷிகான் உசைனி. கடந்த சில தினங்களாக இவரது நேர்காணல் வீடியோ வைரலாகி வரும் நிலையில் சிஷ்யர்களான பவனும் விஜயும் இந்த கோரிக்கையை ஏற்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.